நேயர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் ஒரு மனிதன் வீட்டில் திடீர்னு நோய்கள் ஏன் வருகிறது, அதாவது இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். சில நாள் கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸ்க்கு முன்னே என்கிட்ட சென்னை ட்ரிப்ளிகேன்லேருந்து ஒரு கிளைண்ட் வராங்க. பாம்பேலேருந்து ரெக்கமெண்டேஷன், பாம்பேலேருந்து அவங்க வராங்க. என்னென்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க. இதில் ஜாதகத்துலேருந்து உங்களுக்கு வாஸ்து சொல்கிறேன், கவனிங்க. அந்த ஜாதகத்தில் யாருடைய ஜாதகப்பான்னு கேட்டேன். எங்கள் அக்கா பொண்ணுடைய ஜாதகம் அப்படின்னாங்க. என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை, ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது பாருங்கன்னா. ஒன்றுமே இல்லைப்பா, இது ஜாதகத்தில் மேஷ ராசியில் இருக்கிற சூரியன் செவ்வாய், அதுக்கு சனி பார்வை இருக்கும் பொழுது மார்காதிபதி தசை நடந்தால் தலையில் ஏதாவது கட்டி வர மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆமாம் சார், இந்த இடத்துல ஒரு கட்டி வந்திருக்கு அப்படின்றாங்க. நான் என்ன சொன்னேன், ஒன்றுமே இல்லை, அவங்க வீட்டின் வடகிழக்கில் நீங்கள் கவனிங்க, வடகிழக்கில் கவனிங்கன்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டு எனக்கு அனுப்புங்க. என்ன, அங்கே கிச்சன் இருக்கா, அங்கே கேஸ் இருக்கா, அங்கே எலக்ட்ரிசிட்டி இருக்கா, அங்கே எலக்ட்ரிசிட்டி ஏதாவது பெருசாக இருக்கா, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கா. சார், ஃப்ளாட்டில் வாழ்கிறாங்க அப்படின்னாங்க. ப்ளஸ் பசங்க படுக்கிற இடத்துல அப்பா படுக்கிறாரான்னு கேட்டேன். பாருங்கள், வீடே ஃபுல்லாக ஆப்போசிட்டில் இருக்குது. ஸ்கெட்ச் வந்துடுச்சு. வடகிழக்கில் சமையலறை, வடகிழக்கில் கேஸு, பசங்க படுக்கிறது தென்மேற்கு திசையில், அப்பா படுக்கிறது வடமேற்கில். இந்த மாதிரி இருந்தால், நான் பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், வடகிழக்கில் சமையல் அறை இருந்தால் நோய் நொடிகள் அதிகமாக இருக்கும், மனக்கவலைகள் அதிகமாக இருக்கும். அதே வீட்டில் தென்கிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் இருக்கு. இப்போ ஃப்ளாட் சிஸ்டம், இதை ஒரு நாளில் ஒடிக்க முடியாது, ஒரு நாளில் ரெடி பண்ண முடியாது. எப்படி சரி செய்யலாம்? ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், நீங்கள் ரூமை மாற்றுங்க படுக்கிறதுக்கு. அந்த வடகிழக்கில் இருக்கிற ரூமில் கேஸ் இருக்கு இல்லையா, அடுப்பு, அதை அந்த ரூமுக்கு தென்கிழக்கில் இட்டுன்னு அப்படியே தூக்கிட்டு அந்த ரூமுக்கு சவுத் ஈஸ்டில் எடுத்துகிட்டு வாங்க. என்ன, ஓகே, வெரி ஈஸியாக நான் முடிச்சிடுறேன் அப்படின்னாரு. கேஸை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது தென்கிழக்கில். அந்த டாய்லெட் பாத்ரூமில் உப்பு வைங்க. அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் வெஸ்டில் இருக்கிற டாய்லெட்டை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பக்காவாக தென்கிழக்கில் இருக்கிற டாய்லெட்டில் ஒரு கோணியை போட்டு அடிச்சிடுங்க அப்படின்ட்டேன். அங்கே தண்ணீர் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஜோதிட பரிகாரமும் சொல்லிட்டேன், இதெல்லாம் பண்ணுங்கள், இந்த பூஜை பண்ணுங்கன்னு. இந்த 15 டேஸில், அதாவது எனக்கிட்ட வர்றதுக்கு முன்னே பல டாக்டர் எல்லாம் பார்த்துட்டாங்க. இந்த 15 டேஸில் டாக்டர் சொல்லிட்டாங்க, இது கேன்சர் இல்லை, யூ வில் கெட் ரிகவர்டு. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நேயர்களே, எப்பொழுதுமே எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் வீட்டின் வடகிழக்கில் சமையல் இருக்கக்கூடாது. சமையல் வடகிழக்கில் இருந்தால் அல்லது அடுப்பு இருந்தால் அது மூளையே பாதிக்கும், தலையில் பிரச்சனையே கொடுக்கும், மனநோய் கொடுக்கும். நம்ம வாரிசுகளுக்கு திருமணம் சீக்கிரம் ஆகாது.
வருமானம் வராது, மனநோய் இருந்து கொண்டே இருக்கும். இது இருந்து உங்கள் வீட்டில் தென்கிழக்கில் டாய்லெட், பாத்ரூம் அல்லது ஏதாவது தண்ணி இருந்தால் சோர்ஸ் ஆஃப் இன்கம் போயிடும். சோர்ஸ் ஆஃப் இன்கம் போயிடும், சுத்தமாக போயிடும். அப்போ என்ன ஆகும்? சோர்ஸ் இல்லைன்னா பணம் இல்லை, பணம் இல்லைன்னா மன கஷ்டம் வரும், வீட்டில் விவாதம் வரும், பிரச்சனை வரும். இங்கே சமையல் சரி இங்கே இல்லை, இங்கே தண்ணீர் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் வீட்டில் யாரும் சந்தோஷமாக இருக்க முடியாது. அதுக்கப்புறம் வீட்டின் தலைவர்கள் வடமேற்கு ரூமில் படுத்தால், வடமேற்கு ரூமில் படுத்தால், சிங்கிள் ஃபேமிலி 2 பசங்க வடமேற்கில் படுத்தா என்ன ஆகும்? அவர்களுக்கு மன கஷ்டம், இரிட்டேஷன், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அவர்களுடைய வாரிசுகள் தென்மேற்கில் படுத்தால் அடமெண்ட் ஆகிடுவாங்க, கோவக்காரன் ஆகிடுவாங்க, உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க, அதிகமாக பேசுவாங்க. எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், நான் படிச்சுடுவேன், நான் செஞ்சிடுவேன், காலைல 10 மணி 11 மணி 12 மணிக்கு எழுந்திருக்கிறது, லேட்டாக நைட்டு வீடியோ பார்க்குறது, தேவையில்லாத வேலை செய்கிறது. இன்னொன்று சொல்ல போனால் வடகிழக்கில் சமையல் இருந்து உங்கள் பசங்க தென்மேற்கில் படுத்தாங்கன்னா, அதுலேயும் விசேஷமாக பெண்களுக்கு சொல்கிறேன், திருமணம் ஆகாது 35-40 வயசுலேயே அவங்களாம் வீட்டில் இருப்பாங்க. நான் வீடை பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் என் வாழ்க்கை. யார் யார் வீட்டில் பெண்கள் அந்த மாதிரி சொல்லுகிறார்களோ அவர்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் அமைப்பு இருக்கும். அதனால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு எப்பொழுதுமே வடமேற்கு ரூமை கொடுக்க வேண்டும். நம்ம வீட்டில் வடகிழக்கில் சமையல் அறை இருக்கக்கூடாது, தென்கிழக்கில் தண்ணீர் சோர்ஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.